கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செங்கடலில் இருந்து பின்வாங்கும் முடிவை எகிப்தியர் எடுக்கின்றனர். இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம் என்கிற உயிர் தப்பும் முடிவை பார்வோன் எடுக்கிறான். எங்கு வைத்து? செங்கடலில் வைத்து. விழுங்க பார்த்த சிங்கம் விக்கி போய் விலகி ஓட பார்க்கின்றது. எங்கே? செங்கடலின் பாதையில். பிரியமானவர்களே, அருமையான ஒரு வசனம் இந்த நேரத்தில் ஞாபகம் வருகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அர்த்தம் உங்களின் அநேகருக்கு தெரிந்திருக்கும். காட்டு விலங்குகளில் கொடியவனான சிங்கம், புலி போன்றவை மானை வேட்டையாட விரட்டி வரும்போது இந்த மான் உயிரை கையில் பிடித்து வேகமாய் ஓடும். அந்த நேரத்தில் அது எவ்வளவு தூரம் போனாலும் துரத்தி வரும் புலி அதனுடைய வியர்வை வாடையை முகர்ந்தே தொடர்ந்து வரும். அந்த நேரத்தில் இந்த மான் நீரோடையை வாஞ்சித்து கதறும். எதற்கு? தண்ணீர் குடிக்கவா? இல்லை, மூழ்கி எழுந்திருக்க. எதற்கு? அது அவ்விதம் மூழ்கி எழுந்திருக்கும் போது அதனுடைய வியர்வை வாடை அந்த தண்ணீரில் கழுவப்பட மறுபடி அது ஓட ஆரம்பிக்கும். ஆனால் அதுவரை வியர்வை வாடையில் விரட்டி வந்த கொடிய விலங்கு கழுவப்பட்ட மானை இப்போது நுகர வழியின்றி நீரோடை வரை வந்து பின்பு திசை தெரியாமல் திரும்பி போய்விடும். பிரியமானவர்களே, அப்படித்தான் நமது பாவ வாடையை பின்பற்றி பல வருடங்களாய் விரட்டி வந்த பிசாசானவன் ஞானஸ்நானத்தில் அது கழுவப்பட்ட பின் ஞானஸ்நானம் பாவ அழுக்கை போக்கியதால் நம்மை பின்பற்ற வழியின்றி எகிப்திய சேனையைப் போல குழம்பி போய் திரும்பி ஓடுகிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிசாசு உங்களை பின்தொடர்கிறானா? உங்கள் மாம்ச பலவீனங்களை நுகர்ந்து சலிக்காமல் சண்டையிடுகிறான். ஒரே வழி ஞானஸ்நானத்தில் மூழ்குவது அல்லது மூழ்கிய ஞானஸ்நானத்தை விசுவாசிப்பது. பிரியமானவர்களே, செங்கடல் அவர் சொல்ல இரண்டாய் நின்றது. பெரும் கோட்டை ஒன்று தரைமட்டமானது. அவர் சொல்ல குருடரின் கண்கள் திறந்தது. அவர் தொட குஷ்டரோகி சொஸ்தமாகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாகவே இந்த நாளிலும் உங்கள் மேல் காணக்கூடிய இந்த பாவ வாடை உங்களை விட்டு நீங்கி போக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் நிச்சயமாகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு புதிய சிருஷ்டியாக மாறும்படியாக ஞான ஸ்நானத்தை நீங்கள் எடுங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே அவர் உங்களை வழி நடத்துவார். உங்களை நித்தமும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் சரியான பாதையிலே அவர் கொண்டு செல்லுவார் என்பதை நான் இந்த காலை வேளையிலே விசுவாசிக்கிறேன். ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த ஞான ஸ்நானம் எடுப்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். அது நிமித்தமாக மிகுந்த ஒரு பலனை நீங்கள் அடைய முடியும். பிரியமானவர்களே, உங்களை தொடர்ந்து வரும் பாவ சாப கட்டுகள், பிசாசின் கிரியைகள், தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள் எல்லாம் அதிலே முறிந்து போய் விழுந்து போடும். நீங்கள் புது சிருஷ்டியாய் நீங்கள் தண்ணீரிலிருந்து எழும்பும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புதிய சிருஷ்டியாய் எழும்புவீர்கள். நிச்சயமாகவே பரலோகம் உங்களை சார்ந்து கொள்ளும், உங்களை அண்டிக் கொள்ளும், உங்களோடு கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும். முற்று முடிய என் இயேசு உங்களை நடத்துவாராக.
ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, ஹல்லேலூயா, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய எங்கள் விலையேற பெற்ற எங்கள் கிறிஸ்து இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டெடுத்தீரே. ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் எங்களுக்காக குறிக்கப்பட்டவராக இருந்தீரே அப்பா. உங்கள் மேலே யாரெல்லாம் விசுவாசம் வைப்பார்களோ அவர்களை நீர் வழிநடத்தும்படி, அவர்களை காப்பாற்றும்படி இறங்கி வருகிற தெய்வமே, இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்பா, நீர் எங்களை அழைக்கிறீர். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் அழுக்கை நீர் கழுவுகிறீர். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை நீர் கழுவுகிறீர் அப்பா. உம்முடைய இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். பரிசுத்தப்படுத்தி எங்களை நீதிமானாய் மாற்றுகிறீர். எங்களை நீதிமானாய் மாற்றி பிதாவுக்கு முன்பதாக நிறுத்துகிறீர். இப்பொழுது எங்களுக்கு பிள்ளை என்கிற அந்தஸ்தை வாங்கி கொடுக்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் தைரியமாக உம்முடைய கிருபாசன தண்டையில் வந்து அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பிடுகிற பொழுது உங்களுடைய செவியை நீர் எங்களுக்கு சாய்த்து எங்கள் ஜெபங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை நீர் தருகிறீர். உமக்கு கோடி நன்றி அப்பா. அமராஜா இயேசுவே, ஹல்லேலூயா. நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசுவே, ஹல்லேலூயா, நீர் உம்முடைய சரீரத்திலே எங்கள் பாவங்களை நீர் சுமந்தீர். உம்முடைய தழும்புகளால் இந்த நேரத்திலும் நாங்கள் சுகமாகிறோம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சுவாமி ஒரு மாற்றங்கள் இந்த நாளிலே உண்டாகணும் அப்பா. இதுவரை நடத்தின எங்கள் எபினேஷர், இம்மட்டும் இந்த அற்புதங்கள் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, நான் காத்திருந்தேன், கிடைக்கவில்லை, ஆனாலும் தாமதிக்கிறது என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் விசுவாசத்தின் அளவை கூட்டுங்கள். பிரியமானவர்களே, இந்த தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற பொழுது என் ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் சொன்னதை செய்வார். உங்கள் விசுவாசமானது பரீட்சை செய்யப்படும், அதில் தோற்று போகாதிருங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எஸ், உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். தாமதித்தாலும் அது வரும் என்று காத்திருங்கள். அதுதான் சோதனையே. நிச்சயமாக பிரியமானவர்கள், அநேகர் இது நிமித்தமாக பின்வாங்கி போகிறார்கள். நான் கேட்டது இன்னும் கிடைக்கவில்லை, இந்த இயேசு இருக்கிறாரா இல்லையா என்கிற பல கேள்விகளோடும் கோபத்தோடும் எரிச்சலோடும் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த இயேசுவை நம்பி நிற்பீர்களா என்பதை பார்க்க என் தேவன் நிச்சயமாகவே உங்கள் விசுவாசத்தை அவர் சோதிப்பார். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்கும்படி என் ஆண்டவர் உங்களை வைரமாக, வைடூரியமாக, முத்தாக உங்களை அவர் மாற்றுவார். நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் என்னோடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது இந்த கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை இந்த அதிகாலை வேளையிலே தேடுங்கள். வேதம் சொல்லுகிறபடி தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். நிச்சயமாகவே கண்டடைவீர்கள். பிரியமானவர்களை, அவரை தேடுகிற யாவரும் கண்டுகொள்ள முடியும். அவர் யாவருக்கும் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறாராம். நிச்சயமாகவே ஹல்லேலூயா. காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். திமிங்கலத்துக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா நெருக்கத்தையும் என் ஆண்டவர் நீக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உன்னதமான தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு விசுவாசம் வரட்டும் அப்பா. என் மீட்பர் அவர் என்னோடு கூட இருந்து என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார். அவரே என் கரங்களை பிடித்து இருக்கிறார். நான் அவருடைய கரங்களை அல்ல, அவர் என்னுடைய கரங்களை பிடித்து இருக்கிறார். என் தகப்பனுடைய கரம் என்னை பற்றி பிடித்து இருக்கிறது. ஆகவே நான் பயப்படே, நான் அஞ்சுடே, நான் சோர்ந்திடே, நான் துளண்டு போக மாட்டேன். காரணம், என் கரங்களை பிடித்து இருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன். அவர் என்னை முற்று முடிய நடத்துவார் என்கிற விசுவாசம். வானம் உமது சிங்காசனம் அப்பா, பூமி உமது பாதப்படி சுவாமி. ராஜா, உன்னதத்தில் வாசமாக இருக்கிறவரே, ஹல்லேலூயா. கேரூபின் சேராபீன்கள் மேல் ஏறி செல்லுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, சகலத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவரே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய காதுகளிலும் அப்பா உம்முடைய வார்த்தை வல்லமையாக இறங்கட்டும் அப்பா.
எஸ்டடி ஹல்லேலூயா. நீதிமான் 7 முறை அல்ல, அவன் 70 முறை விழுந்தாலும் மீண்டும் அவன் எழுந்திருப்பான். காரணம், கிறிஸ்து கைவிடுகிற தேவன் அல்ல, மீண்டும் அவனை உருவாக்கும் தேவனாக அவர் இருக்கிறார். உன்னதமான தெய்வமே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, நீர் உம்முடைய அப்பா ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளை அழிவிலிருந்து நீர் காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளை அப்பா ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கணும் சுவாமி. ஹல்லேலூயா. எசப்பா, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அது என்றென்றைக்கும் நிலை நிற்கும் வேத வார்த்தை. அவருடைய வார்த்தை ஒருபோதும் அது மண்ணில் விழுந்து போகாது. அது சொன்னதை செய்யும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உலகமே இருண்டு போகலாம், அழிந்து போகலாம், ஒன்றுமில்லாமல் போகலாம், மலைகள் பெயர்ந்து போகலாம், ஆனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை அது நிலை நிற்கும். அது சொன்னதை செய்யும். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதும் ஆகிய ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசாரியத்துவம் என்றால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக என் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என் ஆண்டவர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொன்னவரே, இந்த அதிகாலையில் வேளையிலும் அப்பா இதை கேட்கிற குடும்பங்கள் கட்டப்படணும் அப்பா. பிரிவினையாக இருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா பிதாவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அவர் அழைத்து இருக்கிறாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே அவர் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா தேவ ஆவியின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. தேவ மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய கரங்களும் பலப்படட்டும், கால்கள் பலப்படட்டும். சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகத்தை கொடுக்கும் தெய்வமே, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற என் தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளை விசேஷித்த வேளையாக இருக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசப்பா பவுல் சொல்லுவது போல கிறிஸ்துவே இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த நாமத்துக்கு முன்பதாக உங்கள் முழங்கால்கள் முடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். இந்த நாமம் பிசாசுகளை துரத்திடும் நாமம். இந்த நாமம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்திடும் நாமம். இந்த நாமம் உங்கள் கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்கும் நாமம். இந்த நாமம் எப்படிப்பட்ட வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்கும் இந்த நாமம். இந்த நாமத்தை உச்சரித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா யாரெல்லாம்
உம்முடைய நாமத்தை அப்பா உயர்த்துகிறார்களோ, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இந்த அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவார்கள். அமராஜா இயேசுவே, ஹல்லேலூயா. ஒரு கிணற்றில் ஒரு மனுஷன் தவறி விழுந்தால் அந்த மனுஷன் ஏதோ அவனுக்குள் நினைத்து கொண்டிருந்தால் அவனுக்கு உதவி வராது. அவன் அங்கிருந்து சத்தமிட்டு கூப்பிடுகிற பொழுதுதான் அவன் சத்தத்தை கேட்டு யாராவது வந்து அவனுக்கு உதவி செய்யக்கூடும். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா, விடாது பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அவன் வாய்களை திறந்து கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. இந்த அதிகாலை வேளையிலும் எத்தனை பேர் நீங்கள் சொல்ல போறீங்க பிரியமானவர்களே? இந்த நாமத்தை உச்சரித்து பாருங்கள், இந்த நாமத்தை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா நல் வழிகள் உண்டாகும். உங்கள் கணவர் ஹல்லேலூயா உங்களுக்கு ஏற்ற கணவராக, உங்களுக்கு பிரியமான கணவராக அவர் மாறுவார். உங்கள் மனைவி உங்களுக்கு ஏற்ற மனைவியாக மாறுவாள். அவள் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் அவர் இருப்பாள். நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவள் ஞானம் விளங்க பேசுவாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் அவன் வைரத்தை கண்டெடுக்கிறான், முத்தை கண்டெடுக்கிறது போல என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்டாடி மகத்துவமுள்ள தெய்வமே, நல்ல மனைவி ஒவ்வொருவருக்கும் அமையற்றும். நல்ல கணவன் இதை ஜெபித்து கொண்டு இருக்கிற அப்பா, திருமணமாகாத பிள்ளை நல்ல கணவர் அப்பா அமையட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, திருமண தடைகள் இந்த காலை வேளையில் அது நீங்கி போகட்டும். கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்பட்டு போகட்டும். சரீரத்தில் காணக்கூடிய எப்படிப்பட்ட வியாதிகள் பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னாலும் என் இயேசுவின் நாமத்தில் ராஜா ஹல்லேலூயா அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, தொடர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து வருகிற, நித்தமும் இதை கேட்கிற அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. அநேக சாட்சிகளை நீர் எழுப்பி கொடுக்கிறீர். உமக்கு கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த ஜெபத்தில் தொடர்ந்து நான் பங்கெடுத்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவேன் என்று சொல்லி ராஜா தொடர்ந்து ஜெபத்தை கேட்டு ஹல்லேலூயா இயேசுவே இதை பலருக்கு ஊழியமாக அப்பா ஷேர் பண்ணி அது நிமித்தமாக அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு அநேகராக இருக்கிறாங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. உங்கள் கரத்தின் வல்லம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே. இந்த ஊழியத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கணும் அப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரும் என் ஆண்டவர் நீர் வழி நடத்தி செல்லுவீர். எஸ்டடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணியுள்ளாராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை இந்த காலை வேளையில் நீங்கள் தரித்து நின்று பாருங்கள். என் ஆண்டவர் நிச்சயமாகவே ஹல்லேலூயா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரி உங்கள் மாமியாரோ மாமனாரோ அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மையோ தங்கையோ தம்பியோ இல்லை. உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர்களோ இல்லை என்று சொன்னால் உங்கள் சகோதரனோ இல்லை. பிரியமானவர்களே ஹல்லேலூயா. உங்கள் சத்துரு அவர்களுக்கு பின்னின்று இயக்குகிறவன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆக இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ராஜா ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார கிரியைகளின் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் காட்டுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவைகள் செயல்படாதபடிக்கு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நான் காட்டுகிறேன். அதன் கிரியைகளை காட்டுகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளை அப்பா தவறான பாதையில் நடத்த நினைக்கிற ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா அசுத்தமான கிரியைகள், இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன பண்ண வைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன். இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் ஓரின சேர்க்கையை கொடுக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா முற்றிலுமாக பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக. தவறான உறவு வைத்திருக்கிற ஒவ்வொருடைய கிரியைகளும் இப்பொழுது அப்பா மாறணும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் தவறான ஹல்லேலூயா உறவுகளை ஏற்படுத்த நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் கட்டப்படுவதாக ராஜா. எஸ்டர்டே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விபச்சாரத்தில்
சிக்கி இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் விடுவித்து கொண்டு வருவீராக ராஜா. எஸ் அப்பா, இந்த கடைசி நாட்களில் பிசாசு அப்பா அவன் விரித்திருக்கிற அந்த வலையில் உடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என் ஆண்டவருடைய கரம் எப்பொழுதே இந்த காலை வேளையில் இறங்கட்டும் சுவாமி. நல்ல கனிகளை கொடுக்கும் மரமாக என் ஆண்டவர் நீர் அவைகளை சுத்தப்படுத்துவீர் சுவாமி. ஹல்லேலூயா. உங்கள் நாமத்தை அறிந்திருக்க, உங்களுடைய நாமத்தை விசுவாசிக்கிற யாரையும் நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த காலை வேளையில் அற்புத சுகத்தையும் பலத்தையும் என் ஆண்டவர் நீர் கொடுத்து ஹல்லேலூயா இயேசப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை தயவாய் மன்னித்து வழிநடத்தி அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அளவில்லாத அறிவிக்கட்டாத உம்முடைய அன்பை அப்பா உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில் அறிந்து கொள்ளட்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது ராஜா உன்னதமான உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அப்பா உம்முடைய முகத்தின் பிரசன்னம் அந்த வெளிச்சம் ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாது வழிநடத்துமே சுவாமி. இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர், உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்களை அப்பா உம்முடைய சரீரத்தில் நீர் ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் பாவத்தினால் மரிக்க வேண்டிய இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர்தாமே மரித்து எங்களை விடுதலை ஆக்கினீர் அப்பா. ஹல்லேலூயா. நீர் செய்த அந்த நன்மையை அப்பா, நீர் எங்களுக்கு காட்டின தயவை, அந்த கிருபை, அந்த இரக்கத்தை நாங்கள் நினைத்து பார்த்து இந்த அதிகாலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது துஷ்ட கிரியைகள் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அசுத்த ஆவிகள் ஹல்லேலூயா அலறி வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிசாசின் கட்டுகளிலிருந்து பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. அசுத்த கிரியைகள் ஒன்றும் பிள்ளைகளை இனி தொடக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசே இனி ஒருபோதும் பிள்ளைகளை நீ தொடக்கூடாது. எந்த அருகதையும் உனக்கு கிடையாது. இயேசுவின் நாமத்தில் சத்துருக்கள் விலகி போகட்டும் அப்பா. பூரண சமாதானம் உண்டாகணும். ஹல்லேலூயா அப்பா. ஹல்லேலூயா. முடியாத காரியங்கள் முடிய பண்ணணுமே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகளும் மற்ற எந்த அசுத்தமான கிரியைகளும் இனி பிள்ளைகளுக்குள்ள காணாதபடிக்கு என் ஆண்டோடைய கரம் அப்பா பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கக்கூடிய அந்த புத்திர சுகாரத்தை என் ஆண்டவர் இந்த நாளிலே நீ நினைவுபடுத்துகிற உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் உடைய பிள்ளைகளை அப்பா நீர் நடக்க செய்வீராக ராஜா. கரம் பிடித்து நடத்துவீராக. மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, சூழ்ந்து கொள்ளுங்க, பாதுகாத்துள்ளுங்க. அளவில்லாத உடைய சமாதானத்தை உடைய பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக ராஜா. நன்றி செலுத்துகிறேன். கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மீண்டுமாக இயேசுவே ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாத கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. நல்ல சாட்சிகளை கேட்க எனக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.